கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியடியில் தக்கலை கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT பச்சைமால் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இதில் வாழ்வச்ச கோஷ்டம், முளகுமூடு, கப்பியறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாநகராட்சி 30வது வார்டு பகுதியில் தூய்மை பணிகள் நடைபெறாததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் பொதுமக்களுடன் கால்வாயில் இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒட்டி செல்லும் கால்வாய் நீண்ட காலமாக தூர்வாரப்படாத நிலையில் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் பயனில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் புஷ்பலதா தங்கவேலன் தலைமையில் பொதுமக்கள் கால்வாயில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதையறிந்த பின்னர் பொக்லைன் இயந்திரத்துடன் பெயரளவுக்கு தூய்மை பணியில் ஈடுபட வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் இத்தனை நாள் தூய்மை செய்யாதது ஏன் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பள்ளி மாணவிக்கு நீதி கோரி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுகவினர் ஆற்றூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும் எனும் தலைப்பிலான இந்த ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்ஷன் தலைமையில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மனோ முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 11 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் இதில் பங்கேற்று தலைமை உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் தில்லை விளாகம் ஊராட்சியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி மன்னார்குடியில் நடைபெற்றது. தில்லை விளாகம் ஊராட்சியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளரான ஒன்றிய செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் ஏராளமான பன்னீர் ஆதரவாளர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.